ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கான காணொலியில் சில சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்க. வாங்க எல்லா செய்தியும் விரிவாக பார்க்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ட்ரம்புக்கு ஆயுசு கெட்டி போல மீண்டும் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்த திட்டம் தீட்டப்பட்டது. அசாசின் கையில AK-47 துப்பாக்கியோட கோப்ரோ கேமராவை ஃபிட் பண்ணிக்கிட்டு பதுங்கி ட்ரம்ப்பை சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் அவர் அந்த ஒரு அசாசினேஷன் முயற்சியிலிருந்து தப்பிச்சிருக்காரு. இந்த சம்பவம் எங்க எப்படி நடந்ததுன்னா, ட்ரம்ப் அவர்கள் வெஸ்ட் பாம் பீச்சில் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் கோல்ஃப் கிளப்னு சொல்லப்படும் அவரோட கோல்ஃப் கிளப்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது சுமார் 200 இருந்து 500 மீட்டர் தூரத்துல அசாசின் ஷூட் பண்றதுக்காக கையில துப்பாக்கியோட ரெடியா இருந்தார். இதை கவனிச்சு அங்க இருந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் அவன் மேல துப்பாக்கி சூடு நடத்த அவன் பக்கத்தில் இருந்த பிளாக் நிசான் கார்ல ஏறி தப்பிச்சிட்டான். ஆனா பக்கத்துல இருந்த டிராபிக் சிக்னல் கேமரால பதிவான அவன் முகம், அவனோட கார் டீடைல்ஸை கொண்டு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கார் சேஸ்ல அவன் பிடிபடுறான். பிடிச்சு அவனை விசாரிக்கும் போது அவன் பேரு ரயான் ரவுத் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் உக்ரைனுக்காக சப்போர்ட் பண்ணும் நபருனும் உக்ரைனின் ஃபாரின் மெர்சனரியில சேர உக்ரைனுக்கு போய் அங்க தங்கி இருந்ததாகவும் அடுத்தடுத்து செய்தி வர அவன் ஒரு ப்ரோ உக்ரைனியன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆக ரஷ்யா உக்ரைன் போர்ல ட்ரம்பின் நிலைப்பாடுக்கு எதிராக தான் இந்த ப்ரோ உக்ரைனியன் இந்த அசாசினேஷன் முயற்சியில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கு. ஆனா இதற்கும் கியூவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க மக்களிடையே இப்போ ஒருங்கிணைந்த குரல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல அமெரிக்கன்ஸும் இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. எங்க நாட்டு பணம் தேவையில்லாம கியூவுக்கான போர்ல செலவிடப்பட்டு இருக்க, எங்க டேக்ஸ் மணி அங்க வேஸ்ட் ஆகிட்டு இருக்க, எங்களுக்கான சர்வீஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல உள்ள மக்கள் தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்போ அந்த ஓட்டர்ஸ் தான் கியூவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கன்ஷாட் நடத்தப்பட்டது ட்ரம்ப்புக்கு எதிராக. அதை தொடர்ந்து அடுத்த 9 வாரத்துக்குள்ள மீண்டும் ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு கன்ஷாட் முயற்சி இப்போ எடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்த செய்தி நம்ம எமினி ஹவுத்திஸ் தான் பார்த்தாகணும். வெற்றிகரமா 10வது MQ-9B ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இந்த எமினி ஹவுத்திஸ். கடந்த ஒரு வாரத்துல மட்டும் இது 3வது ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் ஹவுத்திஸ் ஆர் ஹண்டிங் அமெரிக்கன் MQ-9 ட்ரோன்ஸ் வெரி பேட்லி அப்படின்னே சொல்லலாம். ஒரு ட்ரோனோட விலை அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 32 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 262 கோடி வரும். இது மாதிரி 10 ட்ரோன் இப்போ அமெரிக்கா இழந்திருக்காங்க. அவங்க நாட்டுக்காக இல்லை, இஸ்ரேலுக்காக. இதை தொடர்ந்து நேற்று எமினி ஹவுத்திஸ் இஸ்ரேல் மேல ஹைப்பர்சோனிக் மிசைல் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தின பஞ்சாயத்தும் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி அன்சர் அல்லா ஹவுத்திஸின் ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னது என்னன்னா, இவங்க இஸ்ரேலை தாக்க ஹத்தம் 2 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மிசைல் வெறும் 15 நிமிஷத்துல 2000 கிலோமீட்டர் கடந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் தெல் அவீவ்ல ஒரு ட்ரெயினையோ இல்லை அந்த ட்ரெயின் பயன்படுத்தும் அந்த ட்ராக் மேலேயோ தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல் அதிகாலை 6:30 மணிக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் தகவல்கள் இப்ப அன்சர் அல்லாவால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருவேளை ஹைப்பர்சோனிக் மிசைல் யமன்ல இருந்து கடல் வழி இல்லாம தரைக்கு மேல பறந்திருந்து இஸ்ரேலை தாக்கியிருந்தா சவுதி, ஜோர்டன் ஆகிய நாடுகளை தாண்டி தான் இந்த மிசைல் இஸ்ரேலை தாக்கியிருக்கணும். ஸோ வழியில் இந்த 2 நாடுகள் இருக்குது. இந்த 2 நாடுகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை மீறி தான், அதாவது சப்ராஸ் பண்ணி தான் இந்த மிசைல் பறந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கணும். சப்போஸ் அதுவே கடல் வழியில் பயன்படுத்தப்பட்டிருந்தா அங்கே அமெரிக்காவின் USS மைக்கேல் முர்ஃபே, USS ஃப்ராங்கி பீட்டர்சன், FS செவ்லர் பால் மெடிட்டேரியன் சீல நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ சப்போஸ் கடல் வழி வந்திருந்தா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமை மீறி போய் இஸ்ரேலை தாக்கியிருக்கணும். அண்ட் ஃபைனலாக இஸ்ரேலில் மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன் செய்யப்பட்டிருக்கும் நிலையில், அதாவது ஆரோ, ஜாவ்லின், ஸ்லிங்ஷாட், பேட்ரியட் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த மிசைல் சிஸ்டம் இந்த மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சப்ராஸ் பண்ணி ஒரு ஏவுகணை தாக்கி இருப்பது வியப்புக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இத்தனை நாடுகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தூங்கிட்டா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் இப்போ பல டிஃபென்ஸ் வல்லுநர்களால் எழுப்பப்பட்டிருக்கு. மினிமம் ஒரு 20 இன்டர்செப்டர் ஆச்சும் இந்த மிசைல் சப்ராஸ் பண்ணி போயிருக்கோம் அப்படிங்கிறது பல வல்லுநர்களின் கூற்றாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி அன்சர் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணது ஹைப்பர்சோனிக் மிசைல் பா, அதனால தான் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் எங்கள் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணி அழிக்க முடியல அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இவங்களுடைய டார்கெட் பாயிண்ட் வேற ஒன்னா இருந்தது. கோஆர்டினேஷன் மிஸ்டேக்னால இது ஒரு ட்ரெயினை தாக்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது இவங்களுக்கு நழுவிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே நேட்டோக்கு வந்தோம்னா, இந்த லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவில் தாக்குவதற்கான ஒப்புதல் நேட்டோவின் கமாண்டிங் ஜெனரலால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தெரியும் நமக்கு இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பயன்படுத்துவதற்கு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதற்கு மத்தியில் இப்ப நேட்டோவின் கமாண்டிங் ஜெனரல் ரஷ்யாக்குள்ள தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கு அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்தி, நாங்க உக்ரைனுக்கு துணையா நிற்கிறோம், நீ இறங்கி அடி அப்படிங்கிற நேட்டோவின் சப்போர்ட்டா இப்ப அவங்க கொடுத்திருக்காங்க. இதே நம்ம உக்ரைனுக்கு போன பிளிங்கன் என்ன பண்ணாருன்னா, நாங்களும் உங்களுக்கு அனுமதி தரோம், லாங் ரேஞ்ச் வெப்பனை பயன்படுத்துங்க அப்படின்னு அங்கேயும் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு.
இதற்கு நடுவுல புதின் வந்து ஆஸ் யூஷுவல் முட்டைய குழப்பிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, யாராவது உங்க மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய லெஜிட்டிமேட் டார்கெட் அடுத்து நீங்களா தான் இருப்பீங்க. எங்களுடைய தாக்குதலை சமாளிக்க தயாராகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்திருந்தாரு. இட்ஸ் எ டைரக்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ புட்டின் இப்படி ஒரு செய்தியை சொல்ல லேட்டஸ்டா வந்த செய்தி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, தம்பி ஜெலன்ஸ்கி, நீ ரஷ்யாக்குள்ள எல்லாம் தாக்குதல் நடத்த வேணாம், வெயிட் பண்ண அப்படின்னு பைடன் இப்போ ஒரு அறிவிப்பா கொடுத்திருக்காரு. ஈவன் பிரிட்டிஷின் ஸ்டார்ம் ஷேடோ பயன்படுத்த பிரிட்டிஷ் அனுமதி கொடுத்த பட்சத்துல அதை உக்ரைன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷின் ஸ்டார்ம் ஷேடோ மேல அதிகாரம் பண்ணி பைடன் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் பயன்படுத்துவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா அது உக்ரைனின் டெரிட்டரிக்குள்ளேயும் ரஷ்யா கையகப்படுத்தின உக்ரைனின் டெரிட்டரிக்குள்ளேயும் தான் பயன்படுத்த வேண்டும். ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னும் எந்த நாடுகளும் அனுமதி கொடுக்கல. ஆக்சுவலா அந்த ஒரு அனுமதிக்கு தான் புதின் ஒரு எதிர்கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். லாங் ரேஞ்ச் மிசைலுக்கு புட்டின் வந்து ட்ரெட்டு கொடுத்தாரா இல்ல அவருடைய எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்த ட்ரெட்டு கொடுத்தாரா அப்படின்னு. ஸோ அவருடைய எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் அவர் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல நம்ம கிளியரா இருக்கணும். இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, ஏன்னா அடுத்து நடந்த நிகழ்வு அப்படி இருக்கு. யூகேவின் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மரும் பைடனும் ஒரு மீட்ல கலந்து பேசியிருக்கிறாங்க. நாங்க ஸ்டார்ம் ஷேடோவை உக்ரைனுக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டோம். அதை கொண்டு உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்த நாங்க அனுமதி கொடுக்க போறோம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல பைடன் வேணாம் வெயிட் பண்ணு, அவங்ககிட்ட நான் அவனுடைய அட்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், அதை அவன் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணட்டும், அதற்கப்புறம் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படிங்கிறத கொண்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவரையும் ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. அதாவது பிரிட்டிஷின் ஸ்டார்ம் ஷேடோ மேல இவர் அதிகாரத்தை கொண்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு சூழ்நிலை இதுதான் இருக்கு. ஸோ இந்த காணொலியிலும் கண்டினியூவேஷனா அடுத்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி பைடன் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலுக்கு அதிகாரம் எடுக்கலாம், ஸோ இவரு அவங்க நாட்டு முடிவில் எப்படி அதிகாரம் பண்ணலாம், அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மருக்கும் அந்த பைடனுக்கும் இடையே நடந்த டிஸ்கஷன் என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக நம்ம அடுத்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான காணொலி. அடுத்த காணொலி தான் உங்களுக்கு இது வேர்ல்டு வார் 3 கொண்டு போகுமா இல்லையா அப்படிங்கிறத தெரியப்படுத்தும் காணொலியா இருக்க போகுது. ஸோ அந்த காணொலியை பார்க்கறதுக்கு நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் இந்த காணொலி இந்த செய்திகள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கலாம். அந்த உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். Until it's signing off from ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.